வணக்கம் மக்களே, 100 days 100 vlogs சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு vlog-ஆ அதுக்கு எதுக்குடா ரியாக்ஷன் செட்டப்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இந்த செட்டப்ல தான் நாங்க இருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ பண்றதுக்கு கம்ப்யூட்டர் அது மவுஸ் எல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு வசதியான இடமா தான் பார்த்தோம். சரி, ஏசியில் இங்கேயே உட்காந்து இந்த விளையாட்டை விளையாடிடுவோமே அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ நேற்று நம்ம படத்தில் இருக்கிற டயலாகை சொல்லி படம் கண்டுபிடிக்கிற இது பண்ணினோம். நிறையா பேருக்கு அது பிடிச்சிருந்தது. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ நிறையா விஷயம் சொன்னீங்க, அப்ரிஷியேட் பண்ணீங்க, திட்டிருந்தீங்க. ஆமாம், யாராவது ஆன்சர் கண்டுபிடிச்சா சூப்பர் அப்படிங்கிறது. யாராவது சிம்பிளான அவங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளுக்கு நம்ம ஆன்சர் சொல்லலைன்னா மக்கு மக்கு ஆமா. இந்த டிவில விளையாடும் போது கூட நாங்களும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுக்கு திட்டிடுவோம். அவங்க அங்க என்ன இதுல விளையாடுறாங்க நமக்கு தெரியாது. நமக்கு டிவிக்கு வெளியே இருந்து பாக்குற நமக்கு ஆன்சர் தெரியும், உங்களுக்கு தெரியலையா மக்கு நம்மளுக்கு தெரியுதான். அப்படி அதுல நல்லா நேற்று ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கும் போது சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க. இந்த இதுக்கு உனக்கு ஆன்சர் தெரியலையா மக்கு அப்படிங்கிற மாதிரியும் திட்டி இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஒரு சேலஞ்ச் தான் நம்ம விளையாட போகிறோம். ரிவர்ஸ் சாங் சேலஞ்ச். அதாவது 14 சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கஷ்டமானது ஈஸியானதுன்னு நிறைய கலந்து எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப புதுசும் இருக்கு, ஓரளவுக்கு பழசும் இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்குள்ளெல்லாம் நான் போகல. ஓரளவுக்கு பழசுன்னு ஒரு 14 சாங்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஷார்ட் கிளிப்ஸ். அதை போட போறேன். அம்மாவும் மிஸ்டியும் தான் இதுல விளையாட போறாங்க. என்னால விளையாட முடியாது, ஏன்னா நானும் விளையாடிட்டா யாரு பாட்டு எடுக்கிறது. அதனால நான் இந்த ஷோக்கு ஹோஸ்ட், இவங்க 2 பேரும் ஹோஸ்ட். இவங்க தான் நீங்க கண்டுபிடிக்க போறாங்க. இந்த சேலஞ்ச் வந்து ஆல்ரெடி நாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட பழைய சேனல்ல பண்ணினது. அந்த vlog இப்போ இல்லை, அதெல்லாம் டிலீட் ஆயிருச்சு. ஸோ அதனால இப்போ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பண்ணிடுவோம். இந்த ஐடியாவை கொடுத்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நன்றிகள். நிறையா சேலஞ்சு வீடியோஸ் கொடுத்துருக்கீங்க. அதில் ஒரு சிலது வந்து இந்த மாதிரி ஃபன்னாக இருக்குது, ஒரு சிலது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலை தூக்கி தோளில் போட்டுட்டு ஓடுங்க அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு யோகாலாம் தெரியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பண்ணுறோம். இன்னைக்கு கிஃப்ட்டும் கிடையாது, பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, சும்மா ரெண்டமா இவங்களோட சாங்ஸ் நாலேஜை பார்ப்போம். ஓகே, நீங்களும் சேர்ந்து எங்க கூட கண்டுபிடிங்க. பிளேயர்ஸ், ஆர் யூ ரெடி? டைம் இருக்கா? இதுக்கு டைம் இல்ல, அதுக்காக நீங்க நாள் கணக்கா யோசிச்சுட்டு நான் இடையில கட் பண்ணிடுவேன். இதுக்கு டைமிங் எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற பாட்டு உங்களுக்கு கிளியரா இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தரம் போடுவேன். திருப்பி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, 2 தரம் தான் போடுவேன். ஓகே, ரெடியா? ஃபர்ஸ்ட் சாங். இப்ப நீ அகிரி குதித்தேனா, நீ அதே இது சொல்றியா இல்ல வேற பாட்டு சொல்றியா? நீ இப்போ கேட்டுட்டு மாத்ததுன்னா மாத்திக்கலாம், சரியா? அவசரப்படக்கூடாது, சரியா? நல்லா கேளுங்க. ரிவர்ஸ்ல கேட்டா பல பாட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து எப்படியும் அம்மாக்கு பாயிண்ட் இல்ல. முதல்ல சொன்னது மிஸ்டி, பட் அம்மாவும் அந்த ஆன்சர் தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, பிளே சரியான பாத்துருவோமா? இல்ல, அது உண்மையா உங்களுக்கு சொல்ல வேணும்ல, கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா தான் இருக்கு. அதாவது மிஸ்டி வந்து சொல்லுது, என்ன நீ சீட்டிங் பண்ணி குழப்ப பார்த்தீங்கன்னு. நோ, சில நேரங்களில் ரிவர்ஸ்ல கேட்கும் போது அந்த பாட்டு மாதிரியே இருக்கும். சரி, இப்ப செகண்ட் பாட்டுக்கு போயிடலாமா? நல்லா கேளுங்க. ரூபகல்லா ஏ ராஸ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பாட்டு. 2 பேருமா சேர்ந்து ஒரு தரம் கேட்டா ஒரு தரம் போடுவேன். அனிருத்ர பாட்டு அதெல்லாம் தெரியாது. பாட்டு நீ பாட்டை ஃபுல்லா படிக்காட்டியும் பரவாயில்ல, இதுதான் அந்த பாட்டுன்னு அதை பாடி காட்டினா கூட ஓகே. கம்பெனி லிரிக்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா இருக்கணும்னு இல்ல. இன்னொரு தரம் கேட்கணும். ஒன் மோர் டைம்.
ரூபகல்லா ரூபகல்லா ஈராஸ் ஏராஸ் அரபிக் பாட்டு. ஓ நான் சும்மா நக்கலுக்கு சொன்னேன். அது ஆன்சர் நினைச்சுக்கிட்டு அதான ஒன்று நான் நினைக்கிறேன். இல்ல நீ ஆன்சர் சொல்லிட்ட. இல்ல உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு ஆன்சரை சொல்றதுக்கு. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லலாம். இவனை மாதிரி சும்மா பொய்க்கு கெஸ் பண்ணாலும் பண்ணலாம். வைத்திஸ் கொலவரியா? அது தனுஷ் பாடுனதுல சொல்லிட்டேன். போ, இவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. இப்ப போடுறேன் பாருங்க. ஓ இதுவா அப்படின்னு வாங்க பாருங்க. இதுக்கு வந்து அரபி குத்துங்கிறா ஒருத்தன் கொலவேறிங்கிறா. எப்படி ரூபகல்லு ரூபகல்லு சிங்கா மிங்கா யாரு? அதான் ரூபக்கா ரூபக்கா. பாட்டு கண்டுபிடிக்க முடியல தங்கச்சி. இல்ல மிஸ்டி வந்து நிறைய பாட்டு கேட்கும். படம் பாக்குறதெல்லாம் விட பாட்டு கேட்கும். பாட்டை ஈஸியா கண்டுபிடிக்கும். அதனாலதான் சொல்றது கான்பிடண்டா. என்னாலே கண்டுபிடிக்க முடியல. நான் எவ்வளவு பெரிய மண்டை, என்னாலே கண்டுபிடிக்க முடியலையே. சரி மூணாவது பாட்டுக்கு போயிடலாமா? இதுவும் ஒரு அரபிக் பாட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாயிண்ட் சரியா இருந்தா பாயிண்ட் உனக்கு. சரியா? இல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் அது மாதிரி தான் இருக்குன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன். ஆனா ரெண்டு பேரும் சரியான ஆன்சர் சொன்னா ஓகே. ஆனா பாயிண்ட் உனக்கு தான் வரும். தப்பா இருந்தா ரெண்டு பேருக்கும் இல்ல. ஏன்னா நீ வந்து அதுதான் அப்படின்னு அதை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட. சரி ஒரு மாதிரி இழுத்து விட்ட மாதிரி இருக்கு. போன முறை கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு, உங்களோட குரல் அப்படியே இருக்கு. இந்த பழங்காலத்து பாடகர்களோட குரலை வச்சே பாட்டை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. உன்னி கிருஷ்ணனோட அந்த குரலை வச்சோடனே அது ஈஸியா தெரியும். சரி இதுல வந்து பாயிண்ட் இவருக்கு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு. யோசிக்கிறாரு பாட்டா இருக்கும். இவருக்கு இங்க வரைக்கும் வந்துருச்சு. இவருக்கு வந்துருச்சு, தப்பா வந்துருச்சு. மோனிஷா. சரி இந்த பாயிண்ட் வந்து உனக்கு. ஏன்னா சோ உன் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க. 2. சரி அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? ரஞ்சிதமே ரஞ்சிதமே அம்மா வந்து மறந்து போய் ஆமாங்க அந்த இது வருமே என்னது குஞ்சிதமே. இவனை வச்சுக்கிட்டு ஃபேமிலி சேனல் எல்லாம் எப்படி ரன் பண்றது? இப்ப இதுக்கு நான் பீப் போடுறதா? பீப் போட்டா நீங்க கடுப்பாவீங்க. பீப் போடாம போடுங்க அப்படின்றீங்க. இவனை வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் சோ இதுல வந்து நீ சொன்ன மாதிரி உண்மைதான். அவங்களோட வாய்ஸ் அப்படியே வருது. ஓகே அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? போயிடலாம். அம்மா அம்மா கேக்குறாங்க இது என்ன பேய் பாட்டா என்ன கேட்டா யாரு யாருன்னு கேக்குறாங்களே. அனிருத் விஜயோட பாட்டு தான் நினைக்கிறேன். அனிருத் விஜயா? சரி இன்னொரு வாட்டி போடவா? இதான் ஃபைனல். இதுக்கப்புறம் போட மாட்டேன். இந்த பாட்டு வந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ஹிட் தெரியுமாடா? நீங்க என்னன்னா யாரு யாருன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன். மிஸ்டி வந்து டவுட் கேக்குது. ஊதா ஊதாவா? வாயை திறந்து பாட்டை சொன்னா அது கன்சிடர். நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ உனக்கு சான்ஸ் இல்ல இந்த ரவுண்டுக்கு. நான் வந்து யாரு வரிசை ஏதாவது ஒரு பாட்டை சொல்லி இல்ல தெரியலன்னு கை தூக்கு. அது போயிருச்சு அந்த பாட்டு. தெரியல. ஓகே இப்போ பாட்டை போடுறேன். அந்த பாட்டு வந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஹிட் தெரியுமா? எனக்கு இன்னும் என் பிளேலிஸ்ட்ல அந்த பாட்டு இருக்கு. போடுறவா?
டார்லிங் டம்பக்கு டாவை இவர் வந்து யாரு யாரு. ஸோ இதில் வந்து 2 பேருக்குமே நோ பாயிண்ட். உனக்கு 2 இவனுக்கு 2. இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. டோன்ட் வரி பி ஹாப்பி. முத சவுண்ட் வந்துச்சு இவன் கிட்ட இருந்து. நீ சரியா தான் சொன்ன, ஆனா இவன் வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். யாரு முதல்ல சொல்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, உனக்கு பாட்டு தெரியல. இவன் வந்து என் காதுக்கு இந்த சைட்ல தான் கரகரன்னு வந்துச்சு அப்படின்ட்டாங்க. சோ உனக்கு ஒரு பாயிண்ட். சோ 3-2. ஓகே, நம்ம அடுத்த சாங் போயிடலாம். கட்ட 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 கட்டன்னு பாக்குறோம். பழைய பாட்டு உனக்கு நான் க்ளூ கேட்கல, ஆன்சர் இன்னொரு வாட்டி போட வேண்டி வரும். உனக்கும் அப்படியா? இன்னொரு வாட்டி போடணுமா? போடுங்க. யாரு முதல்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட். சரியான ஆன்சர். இனி போட முடியாது, அவ்வளவுதான். Five, 4, ஆன்சர் லாக்ட். 3, 2, 1. வருதே இல்லையே எனக்கு. ஓகே, உனக்கு இப்ப நீ டிஸ்குவாலிஃபைட். உன் ஆன்சர் என்ன? ஆசை ஆசை. ஓகே, இப்போ அது சரியா இருந்தா பாயிண்ட் உனக்கு. இருக்காது. அம்மா வருதுல. ஐயோ, எனக்கு பிடிச்ச பாட்டு. எடுத்தீங்க எந்த துண்டுல இருந்து? இவர் கேட்டாரு, பேர் தான் சொன்னடா. அதான் இவர் சொல்றாரு, ஓ இந்த படமா? அந்த படத்தோட பேர் வந்து குஷி. இவர் ஓ இந்த படமா? அத அந்த ஷீய சி ஆக்கி திருப்தியா சொன்னா. சரி, இதுல 2 பேருக்குமே நோ பாயிண்ட்ஸ். ஓ நானா கேட்டேன் உண்மைவான்பேவா. உண்மையா? சரி சரி, இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னதுனால பாயிண்ட் இவருக்கு. சில பாட்டை ரிவர்ஸ்ல போட்டாலும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. ஏஆர் ரஹ்மானோட மேஜிக் பாத்தீங்களா? சரி, அடுத்த பாட்டு வந்து நல்லா காதை கொடுத்து கேட்டாதான் புரியும். சரி, உங்க பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடி? எங்க நீங்களும் கண்டுபிடிக்க பாப்போம். நான் ஒரு க்ளூ கொடுப்பேன், நான் கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிடாங்கன்னு பயமா இருக்கு. ஓகே, உன் ஆன்சர் லாக். உனக்கு இன்னொரு தரம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்தா பேச சொல்லிடாத, இவன் கண்டுபிடிச்சிருவான். மல்லே 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 அதுவா? இல்ல, அது லேடி வாய்ஸ் தான. நீ ஆன்சர் சொல்லிட்ட. இல்ல சொல்லிட்டேன். நீ மெர்சல் ஆயிட்டேன்னு சொன்ன. நீ யோசி டைமர் வந்தா நான் நிப்பாட்டுறேன். நீங்கள் யோசிக்க. 5. அது சொல்லிட்டு அவ்வளவுதான். இவர் வந்து தாத்தா தா டமிதான்றாரு, இவர் மெரசல் ஆயிட்டேங்கிறாரு. இப்ப ரீசெண்டா நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த பாட்டை யூடியூப்ல பார்த்துட்டு இவங்க அங்க பாடுனாங்க. அப்ப அந்த பாட்டு எனக்கு ஏறிடுச்சு. அதை இப்ப ஞாபகம் வச்சு எடுத்தேன். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இவங்க கேட்ட பாட்டே அவங்க மறந்துட்டாங்க. ஏங்க இவங்க அத பாடுறாங்கன்னு நினைச்சா இவர் சொல்றாரு இதை போட்டுட்டு நானும் அங்க ஆடுவேன்டா, அது எனக்கு தெரியாத பாருங்க. ஓகே, 2 பேருக்குமே நோ பாயிண்ட். சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? இந்த கிழமையில இந்த சீசன் ரொம்ப கஷ்டம். இந்த பாட்டு எனக்கு இப்ப எடுக்கணும்னு ஞாபகம் வந்தது, நீங்க எனக்கு படிச்சதை வச்சுதான். இந்த சீசன் கொஞ்சம்
கஷ்டமா தான் இருக்கு. அதுல அந்த சிபி ஆடுறது நல்லா இருக்கும், அதுக்காக போட்டு பாக்குறது. ஓஹோ, அவ பாட்டு நல்லா இல்ல. ரெண்டும் தான். அதுக்கு இவர் பாத்தீங்களா பாட்டு எவனுக்கு வேணும்? நான் சிபிராஜோட ஃபேன், அவரோட டான்ஸுக்கு ஃபேன். சரி, அடுத்த பாட்டு. ஜானகி அம்மாவோட பாட்டா? அப்படிதான் தெரியுது. நீ பாட்டை சொன்னா லாக் பண்ணிடுவேன். பாட்டை சொல்லு. அதான் வருது இல்ல. இன்னொரு தரம் கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு தரம் போடவா? போடணும், ஆனா போடவா இல்லையா? போடுங்க. அப்படித்தான் வருது. பாட்டை சொல்லு. இதுக்கும் ஒரு க்ளூ வச்சிருக்கேன், சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க ஆன்சர் சொல்லட்டும், அப்புறம் அந்த க்ளூ நான் சொல்றேன். அவங்களோட பாட்டு. த்ரிஷா. பாட்டை சொல்லுங்கடா. அந்த த்ரிஷா பாட்டு எனக்கு வரி ஞாபகம் வருது இல்ல. அந்த கம்பெனி காட்டு. அதுக்கும் வருது இல்ல. சரி, என்ன பாட்டுன்னா அது சொல்லு. அது எந்த படத்துல வந்த பாட்டு? அந்த த்ரிஷா சொல்ல சொல்ல வந்து பிரகாஷ் ராஜ் சொல்ற கில்லி படத்துல. அப்படி போடு, அப்படி போடா. இல்ல ஃபர்ஸ்ட் ஷல்லல்லாவா? ஓகே, இவர் வந்து கில்லி படத்துல ஷல்லல்லா சொல்றாரு. ஆன்சர் லாக்ட். நீ சொல்லு. அதுவும் இல்ல. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுது, ஆனா இது பழைய பாட்டுமா இருக்கு எனக்கு. இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா அந்த பாட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அதை சொன்னா டக்குனு கண்டுபிடிச்சிருவீங்க. என்னது சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். 5 ஐ 4 3 2 1. என்ன? இப்ப நான் பாட்டை போடுறேன், அந்த கதையை சொல்லிடாதீங்க. அது வந்து நம்ம ஷேர் பண்ற ஸ்டோரி இல்ல, இது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க ஒரு பர்சனல் கதை. இந்த பாட்டை வச்சு நாங்க அதை பேசி பேசி சிரிச்சிருக்கோம். சரியா? ஆனா இது கொஞ்சம் கஷ்டம்தான். பாத்தீங்களா, பாட்டை கேட்ட உடனே இவங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா அந்த கதை இவங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கு. அது ஒரு உள்நாட்டு கதை, அது ஷேர் பண்ண முடியாத கதை. இப்ப சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு போட்டு அறுக்குது, கதையை சொல்லு. யூடியூப்ல பேன் பண்ணிடுங்க அந்த கதையெல்லாம் சொன்ன. ஆனா இவங்களுக்கு அந்த பாட்டை கேட்டோட சிரிப்பு வந்துருச்சு, ஆனா பாட்டை கண்டுபிடிக்க முடியல. சோ நோ பாயிண்ட்ஸ். அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? சோ நீங்க ரெண்டு பேரும் பாட்டு சொல்லிட்டீங்க, ஆனா நீ ஃபர்ஸ்ட் சொல்லிருக்க. சரியா இருந்தா பாயிண்ட் உனக்கு வரும். உனக்கு தான் பாயிண்ட். உனக்கு 4. மறக்க முடியும் ஆடுங்க. ஓகே, முடிய போது. இன்னும் 2 பாட்டு தான் இருக்கு. இந்த 2 பாட்டு, ஆமா, இந்த 2 பாட்டுல நீ 1 சொன்னா டிரா ஆகும், 2 சொன்னா வின் ஆகும். நீ அவனை சொல்ல விடாம 2ஐயும் சொல்லிட்டியா? இல்ல இன்னும் 1 சொன்னா கூட நீ வின் பண்ண சான்ஸ் இருக்கு. வின் பண்ணுனா எனக்கு டீ ஊத்து. எப்ப இவங்க வின் பண்ணாலும் இவங்களுக்கு தான் ஏதாவது கிடைக்குதா? இன்னைக்கு நீங்க வின் பண்ணா எனக்கு யாரு வின் பண்றீங்க, யாரு வின் பண்றீங்களோ அவங்க மத்த 2 பேருக்கும் டீ ஊத்தி கொடுங்க. சரியா? நீ வதானா? சோ பாயிண்ட் வந்து உனக்கு 5. எப்படியும் மிஸ்டி தான் வின்னர்னு ஆகி போச்சு. என் அம்மா இன்னும் 1 எடுத்தா 4க்கு தான் வருவாங்க. அதனால இவர் தான் வின்னர்னு ஆகி போச்சு. அம்மா சொல்றாங்க, இதுக்கு நான் வின்னர் ஆகாமலே இருந்துருவேன்னா, ஏன்னா நீ தான் வின்னர்னு ஆகி போடணும்னு சொல்லி எனக்கு இப்ப வரல. அவளுக்கு வந்து அவ்வளவு போச்சு. இது என்னங்க இது போட்டி? வின்னரா இருந்தா ஆகி போகணுமா? நீ ஆமா, நீ இஷ்டத்துக்கு போக சொல்லுவா போகணுமா? இதுக்கா நாங்க வின் பண்ணுவோம். இவரு புரியாம பேசாதீங்க, அவன் சரியா தான் சொல்றான். ஏன்னா டீ குடிச்சா வின்னர் ஆகி போய் தானே ஆகணும். ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு ஏங்க இவங்க பாட்டு கண்டுபிடிக்க வரல, இந்த ஷோவை கெடுத்து விட்டு போக வந்திருக்காங்க. ஓகே, ஃபைனல் பாட்டு யாராவது கண்டுபிடிச்சுக்கங்க. கொஞ்சம் பழசு வரட்டும்.
காய்ச்சிக்க பாருங்க 2 பேரும் அட் டைம்ல வெள்ளை பூரா அப்படின்ட்டாங்க. இவர் இப்ப ஹம் பண்ணி காட்டினதான் இவருக்கே ஞாபகம் இருக்கு. சரியானு பாப்போம். நான் வயசை கண்டுபிடிச்சேன் பாத்தியா, புது பாட்டெல்லாம் ஒண்ணும் தெரியல. இவன் வயசை பொத்தி வளர்த்துட்டு அவசரப்பட்டு எப்படி கண்டுபிடிச்சா பாத்தியா, நானும் கண்டுபிடிச்சேன் வயசு என்னன்னு. 2-3 பாட்டு எடுத்திருக்கலாமே இவன் சொல்லு, இந்த வயசு பாட்டம் 2-3 எடுத்திருந்தா நான் வின் பண்ணிருப்பேன்ல. இது வந்து ரொம்ப பழசும் கிடையாது, ரொம்ப புதுசும் கிடையாது. நான் எடுத்த பாட்டு ரொம்ப கண்டே பிடிக்க முடியாத பாட்டும் இல்லை, எல்லாமே ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேமஸான பாட்டுகள் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 14 சாங்ஸ் வச்சு நாங்க விளையாண்டதுல the winner is பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி சொல்லுவோம். சவுண்ட் போடுங்க. மிஸ்டி மேடம் சோக்கு வாங்க. இல்ல 2 பேரும் சோக்கு வாங்க, குளிச்சிட்டு வாங்க. சரியா? அதையும் தாண்டி யோசிச்சு சரியா? 2 பேரும் நாளைக்கு இன்னொரு ஷோ அது வாங்கி தரேன். இனி எந்த ஒரு ஷோவுக்கு வந்தாலும் குளித்துட்டு வரணும். நம்ம வீட்டுல பண்ற ஷோ தானே, குளிச்சுட்டு போய் குளிப்போம்னு குளிக்க கூடாது. இப்படி நீ இடையில கைய தூக்காட்டு. அம்மா யோசிக்கிறாங்க, நல்ல வேளை நம்ம வின் பண்ணல, நம்ம நீங்க வின் பண்ணி கைய தூக்கி ஏன்டான்னு கேட்ட நானும் குளிக்கலையே. நல்லதா இருந்துச்சு கொஞ்சம். இல்ல எனக்கே சந்தோஷம், பிடிச்சது ஒட்டடா கம்பத்துல மாமாவா, இவர் ஒட்டர தங்கத்தோர அந்த பாட்டு தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறான். அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கு எங்க குடும்பத்துக்கு. அந்த பாட்டுக்கு பெரிய ஒரு சீமந்தமே இருக்கு. அதெல்லாம் வெரி சாரி, நீங்க அடிச்சு கேட்டாலும் சொல்ல முடியாது. எனிவேஸ் இன்னைக்கு அவ்வளவுதான் வீடியோ. நீங்களும் இது மாதிரி சில பாட்டை எடுத்து ரிவர்ஸ் பண்ணி போட்டு ஃபேமிலியோட டீ குடிக்கிற டைம்ல உட்காந்து உங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தம்பி யாரு கூடயாவது நீங்க விளையாடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க விளையாடலாம். இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். யூடியூப்ல பாட்டு இருக்கும், எடுத்து போட்டு ரிவர்ஸ் பண்ணி விளையாண்டு பாருங்க. ஆல்ரெடி இந்த ஐடியாவை நாங்கள் பண்ணியிருந்தாலும் இதை திருப்பி பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஐடியாவை கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் கொடுங்க. அப்பப்போ நாங்கள் எங்களோட மற்ற விளாக்குக்கு நடுவில் இந்த மாதிரி இருந்து விளையாடுற கேமையும் விளையாடுறோம். ஃபன்னாக இருக்கும். உங்களை நாளைக்கு வேற வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். டேக் கேர். பை.